பயிர்கள் காய்ந்தால் மட்டுமே காப்பீட்டு நிறுவனங்கள் விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கி வந்தன. இந்நிலையில் வறட்சியின் காரணமாக பயிர் செய்ய இயலாவிட்டாலும் கூட இழப்பீடு வழங்கும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. உழைத்தவன் கணக்கு பார்த்தால் உழக்கு கூட மிஞ்சாது என்பது முதுமொழி. நாளெல்லாம் உழைத்து நமக்கு உணவளிக்கும் விவசாயிகளின் நிலையும் விவசாயத்தின் நிலைமையும் நலிவடைந்து வருகிறது. பெரும் சிரமத்திற்கு மத்தியில் கடன் பெற்று பயிர் செய்யும் விவசாயிகளுக்கு எதிர்பாராத வறட்சியும் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக பெய்யும் மழையும் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் நேரடியாக பயன்பெறும் வகையில் பாரத பிரதமரின் புதிய பயிர் காப்பீடு திட்டத்தினை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. நமது இலக்கு அப்படி என்னன்னு சொன்னோம்னா 100% விவசாயிகள் இதில் பதிவு செய்யணும். எல்லா விவசாயிகளுக்கும் இந்த திட்டத்தினால் பயன் கிடைக்கணும். பாரத பிரதமருடைய புதிய திட்டம் என்பதால் இந்த கரீப் முதல் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதனால் அனைத்து விவசாயிகளும் இந்த திட்டத்தில் சேர்ந்து இந்த அரசாங்கம் வழங்கக்கூடிய அந்த இழப்பீட்டுத் தொகையை காப்பீட்டுத் தொகையை பெற்று பயனடைய வேண்டுமாறு வேளாண்மை துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முன்பிருந்த திட்டத்தில் வெள்ளம், புயல் அல்லது வறட்சி பாதிப்புகளை கணக்கெடுக்கும் போது வட்டாரமாகவோ அதற்கு மேற்பட்ட பகுதியாகவோ கணக்கில் கொள்ளப்பட்டு வந்தன. ஆனால் இந்த திட்டத்தில் நேரடியாக வருவாய் கிராமங்களாக கணக்கில் கொள்ளப்படுவதால் இழப்பீடு பெறும் வாய்ப்பு விவசாயிகளுக்கு அதிகம் உள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதுபோன்ற திட்டத்தில் இணைவதன் மூலம் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக விவசாய தொழிலில் ஏற்படும் நஷ்டத்தை தவிர்க்கலாம் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். நெல் பயிர்க்கென்று எடுத்துக்கொண்டால் நெல்லுக்கான ஒரு காப்பீட்டுத் தொகையான 26,000 ரூபாயில் நடவு நட முடியாத சூழலுக்கும் கூட ஒரு 25% இழப்பீட்டுத் தொகையாக 6,250 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதை பெற்றுத்தர அந்தந்த மாவட்ட நிர்வாகங்கள் முன்வந்திருந்ததால் விவசாயிகளுக்கு ஓரளவுக்கு நிவாரணம் கிடைத்திருக்கும். இதை வரும் காலத்திலாவது முறையாக செய்தோமானால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இதற்கு அனைத்து விவசாயிகளும் அரசுத்துறை அதிகாரிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். கருகிய பயிர்களை கண்ட அதிர்ச்சியில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பலர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படும் இந்த வேதனையான சூழலில் இதுபோன்ற காப்பீடு திட்டங்கள் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் செய்தியாளர் ஜான் மைக்கேல்.